அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான செய்திகளை குறித்து பார்ப்போம். முதல்ல விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. நம்ம மேடையில் திருவண்ணாமலை நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. பேனா சிலையை உடைப்போம்னு சொன்ன சீமான் அவர்கள் திமுகவுக்கு இப்போ நண்பராயிட்டாரு, கொஞ்சி குழாவுறாங்க, திருமாவளவன் எதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. நீங்க பாத்தீங்களா? அதை அதாவது அந்த கூட்டத்தில் நிறைய பேசியிருக்கிறாரு அண்ணன் திருமாவளவர் அவர்கள். அது என்ன சொல்றாருன்னா, பேனா சிலையை உடைப்பேன் அப்படின்னு வெறுப்பு அரசியல் பேசுறவங்களோட கொஞ்சம் குழவிட்டு இருக்கிறாங்க. பொது வேட்பாளராக நிறுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை பொது வேட்பாளராக நிறுத்த போறாங்க. அதிமுக மேடைகளில் பாடிட்டு இருந்த ஒரு அநாகரிகமான பாட்டை தைரியமா நான் பாடுறேன் பாரு, இப்ப என்னைய முடிஞ்சா கைது செய்யணும் பாடினாரு, அவர் இப்ப நண்பர் ஆயிட்டாரு அப்படின்னு நிறைய சொல்லிக்கிறாரு. இது இந்த கொங்கு பகுதியிலலாம் ஒன்று சொல்லுவாங்களே, என்னது வயிற்று எரிச்சல். அது மாதிரி அண்ணன் ஏதோ ஒரு வயிற்று எரிச்சல், அது ஏன்னு தெரியல. அவருடைய அன்பு சகோதரர் அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் சீமான் எந்த இடத்துலையும் அண்ணன் திருமா அவர்களை கண்ணிய குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ அவர் பேசுனது நினைச்சது கூட கிடையாது. கூட அனுமதிச்சதும் கிடையாது, யாரையும் அனுமதிக்கவும் மாட்டாங்க. அப்படி மரியாதை வச்சிருக்க ஒருத்தர் மேல அண்ணன் ஏன் இவ்வளவு வெறுப்பா கொட்டுறாரு அப்படிங்கிற நமக்கு புரியல. என்ன சொல்றாரு, கொஞ்சி குழவுறாங்க அப்படின்னாரு. அதாவது ஒரு திருமண வீட்டில் நேர் எதிரில் வரும்போது அண்ணன் பார்த்து பேசுறாரு. இது தவறு அப்படின்னா அதே ஸ்டாலின் அவர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி திரு வைகோ அவர்களோட 30 நிமிஷத்துக்கு மேல பேசிக்கிறார். இதே வைகோ அவர்கள் ஒன்றும் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணியில கிடையாதுல்ல, திமுக கூட்டணியில இருந்தாரு. தேர்தல் முடிஞ்சோடனே தாவேகா கூட்டணிக்கு போயிட்டாரு. அப்ப நேர் எதிராக நிக்கிற வைகோ அவர்களோட பேசுறது இந்த கொஞ்சி குளவுறதுல வராதா? ஸ்டாலின் அவர்களோட பேசுறது மட்டும்தான் தவறா தெரியுதா உங்களுக்கு? அப்ப திருமண வீட்டுல பாத்துக்கவே கூடாது அப்படின்னா இது தவறு அப்படின்னா, நீங்க 1.25 லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ஈழத்துக்கு போய் பரிசு வாங்கிட்டு வந்தீங்களேனே, இது கொஞ்சி குளவுற கேட்டகரியில வராதா? சரி, அது பழசு, முடிஞ்சு போயிடுச்சு, விட்டுறலாம். இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர் இருக்கிறார் இல்லையா, திரு விஜய் அவர்கள், அவர் பாசிச பாஜக அப்படின்னு எதிர்க்கிறார், கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க, சனாதானத்துக்கு எதிரானவர் நீங்களும் பாஜகவை தொடர்ந்து எதிர்க்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்க 2 நாள் முன்னாடி என்ன சொன்னீங்க, ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, எனக்கு அமித்ஷா அவர்கள் பேசினாரு அப்படின்னு பெருமையா சொல்றாரு. கூட்டத்துல கை தட்டுறாங்க. அப்படியே அமித்ஷாவே பேசிட்டாரா? அவனே அவர் அவ்வாரியோ அவோல்ட் ஆரியோ அப்படின்னு கேட்டாராம். அவ்வாரியோன்னு கேட்கும் போது நீங்க தான் சனாதான எதிர்ப்புல இருக்கிறீங்களே, அடுத்த வார்த்தை உவாரியோ அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானே? போன படார்னு கட் பண்ணிருக்கலாம்ல. இல்லனா சரி அப்பெல்லாம் முடியாதுங்க, அவர் மத்தியில் இருக்கிறாரு, நாளைக்கு எதா இருந்தாலும் நமக்கு தேவைப்படுவார் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா, ஹலோ அமித்ஷாஜி, ஹலோ டவர் எடுக்கல அப்படின்னு போனை வச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே? பிளாக்ல போட வேண்டியதானே? ட்ரூ காலர் இருக்குல்ல, பிளாக்ல போடுங்க. ஃபோன் காலில் இவ்வளோத்தையும் பண்ண முடியும் திருமான. ஆனால் நேரில் பார்க்கும்போது என்ன பண்ண முடியும்? நேரில் பார்க்கும்போது வாங்கன்னு சொல்லி சிரிக்க தான் முடியும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய எதிரியா இப்போ நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கோமே, யாராவது ஒருத்தர் அத்தை வீட்லையோ மாமா வீட்லையோ நமக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் ஒரு கல்யாணத்தில் போய் பார்த்தா, வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்றேன், அப்படித்தான் நம்ம பழகப்பட்டோம். போனதுக்கு அப்புறம் கண்டபடி திட்டுவோம் நம்ம, அது எல்லாத்துக்குமே உள்ளதுதான். நேரில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சோத்துல விஷத்தை வச்சவனா இருந்தாலுமே நல்லா இருக்கீங்களாண்ணே, சரிண்ணே வாங்கண்ணே, அப்படிதான் போக முடியுமே தவிர அந்த இடத்துல டேய் நீயாடா வந்திருக்க ஏத்தாப்புல அப்படி நம்ம யாரும் போறது கிடையாது. இதுதான் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கம். இவர் எதை மீன் பண்ணி இப்படிலாம் பேசுறாங்க? அது மட்டும் இல்லாமல் பொது வேட்பாளராக நிப்பாட்ட போறாங்களாம் இப்போ அப்படின்னு பொது வேட்பாளராக நிறுத்துறோம்னு சொல்லிட்டு திமுகலேருந்தோ அதிமுகலேயே இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சி அப்படி ஏதாவது பேசியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. யூகங்களோட அடிப்படையில் ஒரு கட்சியோட தலைவர் இப்படி பேசுறதெல்லாம் கால கொடுமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பத்திரிகைகள் எழுதலாம், 3ஆம் தர பத்திரிகைகள் எழுதுவோம், பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா அவங்க செய்தி, அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குதுங்கிறக்காக ஒரு கிசு அந்த கிசு எழுதலாம். நீங்க ஒரு கட்சி தலைவர், இவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமை, இந்த மாதிரியான கிசுகிசுவெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசுறது கொடுமையா இருக்குது. அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நிலைப்பட்ட மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவ்வளோ எதிர்ப்பா இருந்தவங்க இன்னைக்கு அமைதியாயிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் இப்போ ஆளும் கட்சியா தாவேக்கா இருக்குது, தாவேக்கா செய்யற தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறோம். எங்கேயாவது திமுக தரப்புல சச்சரவுகள் வரும்போது அதையும் கடுமையா எதிர்த்து தான் இருக்கிறோமே தவிர அதை அமைதியா நம்ம கடந்து போறதில்லை. ஏன்னா பேச்சை என்னைக்குமே நாங்க மாத்திக்கிறதுல திருமான, நீங்க பலமுறை மாத்திட்டீங்க. ஏன்னா என்ன சொன்னாரு, இங்க ஒரு தாவேக்கா ஆட்சி அமைக்க போகும்போது அது வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்தவர் தாவேக்கா கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன சொல்றாரு, இல்ல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து என்னை முதலமைச்சராக நிறுத்தலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணாங்க
அப்படின்னாரு. அடுத்து என்ன சொன்னார், இல்லை இல்லை அவங்க ஐடியா பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு உடனடியாக மாற்றி பேசினார். அப்புறம் நாங்கள் வந்து தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், மற்றபடி ஆட்சியிலலாம் நாங்கள் வந்து பங்கெடுக்க மாட்டோம், அதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு அப்படி சொன்னார். ஆனால் அவரே உடனே 2 நாளில் மாறிக்கிட்டார். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் ஒரு 2 அமைச்சர் தராருன்னு சொன்னோன்னே உடனே ஓகே சரண்டர்னு போயிட்டார். அப்போ தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து ஒரு நாளும் மாறுறது நீங்கள் தான். ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, அவருடைய கட்சி தொண்டர்களை பார்த்து சொல்றாரு, நான் இன்னைக்கு தாவேகா கூட்டணியில் அமைச்சரவையில் வாங்கணும்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களே, என்னை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கலையே, நான் இதைத்தான் 32 வருஷமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா அப்படின்னு அழுகுறாரு. இதே நான் பாஜகவில் போயிட்டு ஒரு அமைச்சரை வாங்கியிருந்தா நீங்க அப்பயும் இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டே என் பின்னாடி நிப்பீங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுத்த இதுவா சனாதன எதிர்ப்பா அம்பேத்கர் நீங்களே வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க தான் ஒரு நாளும் ஒரு நிலைப்பாட்டை மாத்துறீங்க. இன்னைக்கு நீங்க வந்து திமுகவை வந்து தோழமை கட்சிங்கிறீங்க, கூட்டணிக்கு வாங்க வாங்க நம்மளாம் இந்தியா கூட்டணியில் சேர்ந்து இருப்போம், தாவேகாவுக்கும் பாஜக எதிர்ப்பு தான், திமுகவுக்கும் பாஜக எதிர்ப்பு தான், நானும் பாஜக எதிர்ப்பு தான், வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காருவோம்னு சொல்றீங்க. ஏன் உங்களுடைய அமைச்சர் வன்னியரசு சொல்ல மாட்டேங்கிறாரு? அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்ப திமுகவை தீய சக்தின்னு விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. ஒரு விஷயத்துல பேசும்போது கூட 50 தடவை ஸ்டாலின் அவர்கள் பேரையோ திமுக அவர்கள் பேர். இப்போ ஆனா எல்லாரும் ஒன்னா சேருவோம், வாங்க பாஜக எதிர்ப்புக்கு வாங்க மட்டுமே வாங்கன்னு சொல்லி. இது வந்து சந்தர்ப்பவாதம். இதுதான் அண்ணன் சாட்டை அவர்கள் சொல்வார், சிச்சுவேஷன்ஷிப். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்துறது. அப்ப நீங்க திமுகவே அந்த கூட்டணிக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறவரை நம்ம இப்படிதான் பேசுறோம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த கொஞ்சி குலவுறாங்க, காழ்ப்புணர்ச்சியோட நான் இதை வந்து நான் பதிவு பண்ணல அப்படிங்கிறாரு. அப்ப டிஸ்க்ளைமர் கொடுத்து இது காழ்ப்புணர்ச்சி இல்லாம வேற என்ன உணர்ச்சி என்ன? இது எனக்கு புரியலையே. காழ்ப்புணர்ச்சி தானே, தேவையே இல்லாம ஒரு கிசுகிசுவை வச்சு இந்த படங்கள் எல்லாம் வரும், உண்மையா லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த லவ் பிரேக்கப் ஆகி போனதுக்கப்புறம் அது நாசமாக போயிடணும், அவளுக்கு வந்து நல்ல புருஷனே கிடைக்கக்கூடாது, குடியார புருஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த உதடா அவளை வெற்றா அவளெல்லாம் பாட்டு எழுதுறாங்களே, அந்த மாதிரி ஒன்னாதான் கூட்டணியில் இத்தனை வருஷமா இருந்தீங்க. திமுக பண்ற அத்தனை தவறுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தவர் நீங்க தான், முட்டு நீங்க தான். உங்களை தான் கேடயமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுகவில். ஆனா இன்னைக்கு நீங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா எப்படி நம்ம திமுக விமர்சனிக்கலாம், என்னத்தை வச்சு அடிக்கலாம்னு பார்க்கும்போது கல்யாண வீட்டில் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டதெல்லாம் வச்சு பேசுறாங்கன்னா, இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து சொல்லியிருந்தாரு, தேர்தலுக்கு முன்னாடி நான் பாஜகவுடைய இரட்டை குழந்தைகளை விஜய் அவர்களை ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ வந்து ஏன்ட்டு எல்லாரும் இதை கேட்குறீங்க, நீங்கள் போய் அதை விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க, இவர் தானே சொன்னாரு எப்படி சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேளுங்க. இவர் தானே சொன்னாரு, பாஜக பெற்று போட்ட குழந்தை தான் திரு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சொன்னார்ல. இன்னைக்கு சீமான் அண்ணனை எதிர்க்கிறீங்கல்ல, ஏன் அங்கிட்டு ஜோசப் விஜய் அவர்களை எதிர்க்க மாட்டேறீங்க? அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க மாத்திக்கிறீங்க. ஏன்னா நீங்க வந்து சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அந்த இடத்துல இருக்கிறதுனால விமர்சனம் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் விமர்சனம் பண்றாரு. இது காழ்ப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது காழ்ப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அடுத்த செய்தி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சராகக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நடத்திருக்காரு. ஐயாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ரசிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மீண்டும் வந்து நடந்திருக்கு. அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவருடைய தலைவர் தளபதி விஜய் மேலே மிகுந்த மதிப்பு உள்ளவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடியவர். அவர் திரைப்படத்தில் சொல்கிறதையும் செஞ்சிருவார். அவர் திரைப்படத்தில் சொல்வார்ல, உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனையும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கணும்னு, அதையே அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு பத்திரிகையாளரை பார்த்தா கும்முன்னு ஓடி போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்க வரும்போது, மதுரையில் ஏமா துளசி எப்பமா வந்த, சாப்பிட்டியாமா, இந்த இருங்க வர துளசி அப்படின்னு ஓடி போயிட்டார். அப்படி நேக்கா ஓடுறாராம் சைடு வாங்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் வந்து மேகதாது குறித்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அவர் சொந்த ஒரு பாண்டிச்சேரியில் வச்சு அவர் ஊர்லயே அவர் என்ன பண்றாரு, அண்ணா 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 வாராண்ணா 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 அப்படின்ட்டு ஓடுறாரு. இது என்ன மாதிரியான பதில் எனக்கு புரியல. பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டா நின்னு பதில் சொல்ல வேண்டியது அமைச்சர்களோட பொறுப்பு, கடமை. அதுவும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் இவரு. அவங்க கேட்டது என்ன, வேற எதுவும் கேட்டாங்களா, எதுக்கு இப்ப புதுச்சேரி வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்களா, இல்ல விடுமுறைடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்களா அப்படிலாம் கேள்வி கேட்கலையா? ஆனா இருண்ணா வரேன்னு ஓடுறதுக்கு அப்படி கேட்ட கேள்வி அவங்க கேட்கல. மேகதாது அணை பிரச்சனையை குறித்து கேட்குறாங்க. நீங்க நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க. இங்க விவசாயிகள் எல்நிலோ காலநிலை மாற்றம் வந்துருச்சு, தண்ணி இல்லாம கஷ்டப்பட போறாங்க, நமக்கான நீர் உரிமையை கேட்டு பெற வேண்டிய நீங்க அது தொடர்பான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம, வக்கு இல்லாம, இதை நம்ம தைரியமா சொல்லலாம், ஏன்னா வக்கு இல்லை, பதில் சொல்ல வக்கு இல்லாம அண்ணா 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 வரேண்ணான்னு ஓடுறாரு.
ஒரு அமைச்சர் இந்த மாதிரி இருந்தால் எந்த ஒரு அமைச்சருமே ரீல்ஸ் போடுறதுல காட்டுற தைரியம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துணிச்சல் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல இருக்கிறது இல்லை. ஏன்னா முதலமைச்சர் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து டாக்லெஸ் ஒர்க் மோர், நாங்கள் வந்து செயலில் தான் காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். அவருக்கு மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. எந்த புதுப்படம் வந்தாலும் அந்த புதுப்படத்தோட ஹீரோ நேரடியாக வீட்டில் போய் சந்திக்கிறாரு. 6 மணிக்கு மேலே திரையுலகத்தை சேர்ந்த யார் வேணாலும் போய் சந்திக்கலாம். அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்குது. எல்லா நடிகையும் ஆல்மோஸ்ட் போய் அட்டண்டன்ஸை போட்டு வந்துட்டாங்க. எல்லாம் இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா நம்மளாம் யோசிச்சோம்ல, எப்பட்றா 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 3 பேர் விஜய் ரசிகராக இருக்கலாம், ஒரு 3 பேர் தல ரசிகராக இருக்கலாம், ஒரு 3 பேர் ரஜினி ரசிகராக இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் எப்படி ஒட்டுமொத்தமான ஓட்டம் போய் விழுந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா, இன்றைக்கி எல்லாம் வரிசையாக சாயந்தரம் ஆனச்சுன்னா போய் சந்திக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து வேலையை பார்த்துருக்காங்க. அப்போது அவங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை முதலமைச்சருக்கு. சரி விட்டுறலாம், அவர் வந்து டாக்லெஸ் ஒர்க் மோருங்கிற பாலிசியில் இருக்கிறாரு. அமைச்சர்கள் சந்திக்கலாம்ல. எந்த அமைச்சர் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க? ஒரு சிலர் வந்து ப்ரிப்பேர்டா வந்துடுறாங்க, என்ன பேசணுமோ அதை வந்து அப்படியே பத்திரிகையாளர்களை பார்த்து கடகடன்னு ஒப்பிச்சுட்டு நவுந்து போயிடுறது. அது மாதிரி கூட இவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது நக்கலா நையாண்டியா பச்சையா தெரியுது ஒளியிறாரு அப்படின்னு. அம்மா துளசி எப்பமா வந்த இங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்து மூஞ்சிக்கு நேராக கேள்வி கேட்கும், அண்ணா 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 இருண்ணா வரண்ணா அப்படின்னு ஓடுறாரு. இதெல்லாம் வந்து சரக்கு இல்லை, பதில் சொல்கிறதுக்கான சரக்கு இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஓட்டு கேட்க போகும்போது கூட மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசலதில்லை. எந்த இடத்துலையாவது தாவேகா வேட்பாளர்கள் மக்களை சந்திக்கும் போது, ஓட்டு கேட்க போகும்போது அந்த தொகுதியோட பிரச்சனை இருக்குது, இந்த தெருவில் இந்த பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, நான் அதை தீர்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் பேசியிருக்கிறாங்களா? இல்லை. எந்த ஒரு காணொலியாவது பார்த்துருக்கீங்களா? நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளரோட காணொலி இருக்குது. அந்த தெருவில் என்ன பிரச்சனை, அந்த பகுதியில் என்ன பிரச்சனை, ஒவ்வொன்றையும் பேசியிருக்கிறாங்க. ஏதாவது தாவேகா வேட்பாளர் பேசுனாங்களா? கிடையாது. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் மக்கள் பிரச்சனைக்கு இதெல்லாம் இருக்குது, நான் இது மாதிரியெல்லாம் தீர்வு வைக்க போகிறேன், இன்னைக்கு இந்த சிக்கல் இருக்குது, மேகதாது அணை பிரச்சனை இருக்குது, நாங்கள் இந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறோம், எதையுமே பேசுறது கிடையாது. ரீல்ஸை போடுவோம், பேக்ரவுண்டில் பின்னாடி வந்து ஒரு பிஜிஎம்மை போடுவோம், நல்ல பாட்டை போடுவோம், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் எங்களுடைய வேலை. அப்படித்தான் திரு புசியானந்த் அவர்களும் இருக்கிறார். இப்போ மேகதாதுல தண்ணீர் வந்து திறந்து விடலன்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. காவேரியில தண்ணீர் திறந்து விடல, மேகதாதுல அணை கட்டுறதுக்கு அவங்க எல்லா பேஸ்மெண்ட் ஒர்க்லாம் போட்டு, ஆமாம் அங்கே வேலை நடந்துருச்சாம்ல, வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே கம்பி ஜல்லி எல்லாம் வந்து கொட்டியாச்சு, பேஸ்மெண்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கர்நாடகா ஃபுல் ஃப்ளெக்ஸிடாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெங்களூர் தாண்டி ஒசூர் பக்கத்தில் மிகப்பெரிய சர்வதேச அளவில் வந்து ஒரு விமான நிலையத்தை வந்து கட்ட போகிறாங்களாம். என்ன நினச்சிட்டு வேலை பார்க்குறாங்க? பல ஆண்டாக இருக்குது தமிழ்நாட்டில் ஒசூரில் ஒரு விமான நிலையத்தை நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா அங்கே வந்து தேவையான நிலப்பரப்பு இருக்குது, நல்ல கால சூழல் இருக்குது ஒசூரில். ஏன்னா பெங்களூர் வந்து கிளைமேட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு குளிர்ச்சியான கிளைமேட், அதனால தான் ஐடி கம்பெனி எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக இங்கே ஒசூர்லேயும் ஒரு சரியான காலநிலை இருக்குது. ஒசூர் சிட்டியை தாண்டி கொஞ்சம் அவுட்டில் பார்த்தா நிறைய நிலப்பரப்புகள் இருக்குது. அப்போ ஒரு விமான நிலையம் அங்கே வந்துச்சுன்னா, அதாவது விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ பாதிப்பு இல்லாமல் ஒரு விமான நிலையம் வந்துச்சுன்னா, பெங்களூருக்கு போக வேண்டிய அத்தனை பேரையும் நம்ம இங்கே கொண்டாந்து தொழில் வளர்ச்சி இங்கே ஒசூருக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி பின்தங்கிய மாவட்டங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் அதை இந்த வரைக்கும் ஆண்ட அரசோ இல்லை இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசோ அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்க அங்கே வேகமாக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒசூரை தாண்டி பெங்களூர் எல்லையில் ஒரு விமான நிலையம் கொண்டு வர போகிறாங்களாம். அதான் மக்களுக்கானவன் மண்ணுக்கானவன் ஆட்சியில் இருந்தால் அதெல்லாம் நடக்கும். அதுக்கு எதிரானவன் இருந்தால் பரந்தூரில் விவசாய நிலத்தை அழித்து விமான நிலையம் கொண்டு வருவாங்க. சரி அவங்க தான் அப்படி பண்ணாங்கன்னா புதுசாக வந்தவங்களும் அதுக்கு எந்த ஒரு தடையும் போடாமல் இல்லை நீங்கள் வேலையை நிப்பாட்டி வைங்க கொஞ்ச நாள் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த செய்தி ஒரு துயரமான செய்தினே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாடு சவுத் இந்தியாவிலேருந்து சுற்றுலா போன பயணிகள் வந்து வியட்நாமில் கப்பல் கவுந்து வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கலாம்னு தகவல் வந்து வெளியாக இருக்குது. என்ன நடந்துச்சுனாங்க? அதாவது வருத்தத்துக்குரிய செய்தி தான் இது. என்னென்னா இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து டூர் போயிருக்கிறாங்க வியட்நாமில் இருக்கக்கூடிய ஃபூக்வோக் அப்படிங்கிற ஒரு தீவுக்கு சுற்றுலா போனவங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 15 இந்தியர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த விபத்தில். தமிழ்நாட்டை சேர்ந்த 10 பேரும், கேரளாவை சேர்ந்த 2 பேரும், ஆந்திராவை சேர்ந்த 3 பேரும் அந்த விபத்தில் பலியாயிருக்காங்க. இது எதற்காக அங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனியார் அலைபேசி நிறுவனம், இந்தியாவை சேர்ந்த ஒரு தனியார் அலைபேசி நிறுவனம் அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கெல்லாம் ஒரு கண்டெஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு போட்டி, 3 மாத காலத்துக்கான ஒரு போட்டி. அதில் யார் விற்பனை இலக்க அடைகிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூட்டு போயிருக்கிறாங்க.
அப்படித்தான் இங்கே தமிழ்நாட்டில இருந்தும் கேரளால இருந்தும் ஆந்திரால இருந்தும் போயிருக்கிறாங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்த 10 பேர் உட்பட்ட 15 பேர் இறந்துருக்கிறாங்க. இது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அங்கே வந்து கடுமையான அலை இருந்துச்சு. அலை இருந்ததுனால இது வந்து ஒரு க்ளோஸ்டு போட், அதாவது ஸ்பீடு போட்லேயே ஸ்பீட் போட் பார்த்துருப்போம், ஓப்பனாக இருக்கும் மேலே, அதில் வந்து 2 பேர் இல்லைன்னா 4 பேர் உட்காருவாங்க. இது வந்து ஒரு நிறைய பேர் உட்கார மாதிரியான க்ளோஸ்டு ஸ்பீட் போட். ஒரு லான்ச்சும் கூட அதில் நல்லா வேகமாக போகும்போது அவங்க வந்து சடனாக திரும்பிட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட் டேர்ன் பண்ணதுனால கவுந்துச்சுன்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து அலை வந்து பெருசாக வந்து அடிச்சிருச்சு, அதனால அப்படியே கவுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி கவுந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறாங்க, இருந்தாலும் உள்பகுதியில் மாட்டிக்கிட்டாங்க. கவுந்த படகோட உள்பகுதியில் மாட்டிருக்கும் போது என்ன ஜாக்கெட் போட்டிருந்தாலும் தண்ணிக்குள்ளார முழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதில் பெரும் துயரமாக 10 பேர், அதுவும் தமிழ்நாட்டில் சேர்ந்த முக்கியமான நபர்கள். இவங்க எல்லாருமே உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த அலைபேசி நிறுவனத்தோட திருச்சிக்கு வந்து 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து திருச்சியோட சிட்டி பகுதியை பார்க்குறதுக்கும், இன்னொருத்தர் திருச்சியோட புறநகர் ரூரல் பார்க்குறதுக்கும். அந்த 2 டிஸ்ட்ரிபியூட்டருமே இறந்துட்டாங்க. இதோட கொடுமை, அந்த திருச்சி மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய ஊழியர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் திருச்சி, கரூர், தஞ்சாவூர் இந்த 3 மாவட்டம் சேர்ந்து அவர் தான் பார்த்துக்கிறார். அந்த ஊழியரும் இறந்துட்டார். இதே மாதிரி பார்த்தோம்னா சேலத்தில் வந்து இறந்துருக்கிறார், டிஸ்ட்ரிபியூட்டர் இறந்துருக்கிறாரு. ராணிப்பேட்டை வினயகுமார்ல அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் இறந்துருக்கிறாரு. திருவண்ணாமலையோட டிஸ்ட்ரிபியூட்டர், வேலூர் வாசவியன்கோ அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதே மாதிரி கும்மிடிப்பூண்டி டிஸ்ட்ரிபியூட்டர். இப்படி எல்லாருமே வந்து ஒரு தொழில் அதிபர்கள், இங்கே இருந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆஃபர், இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது. கம்பெனிகள் வந்து அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, இருந்தாலும் இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெரும்பாலான நிறுவனங்கள் மக்கள் ஆசையை காட்டுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டூர் ஸ்கீமை தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்எம்லாம் பார்த்துருப்பீங்க. எம்எல்எம் காரங்க வைக்கிற வலையே, உங்களை நான் வந்து பேங்காக் கூப்பிட்டு போகிறேன், சிங்கப்பூர் டூர் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வந்து உள்ளே அச்சீவ் பண்ணிங்கனாவே போதும் அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, 3 மாத ஸ்கீம், 6 மாத ஸ்கீம், 1 வருஷ ஸ்கீம் இப்படிலாம் போடுவாங்க. இவங்க போடும்போது கேட்டகரி வச்சுருப்பாங்க. அதாவது எளிமையான இலக்கு வைக்கிறது எந்த ஊருக்கு அப்படின்னா தாய்லாந்துக்கு தான் எளிமையான இலக்கு. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து உள்ளே வருவாங்க. தாய்லாந்துன்னு போட்டாவே நமக்கு தெரியும், தாய்லாந்து, பேங்காக்கு, பட்டாயா, புக்கெட் அப்படின்னு போட்டாவே போயிடலாண்டா அப்படின்னு அந்த இலக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, உழைப்பாங்க, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, சரி இது வரைக்கும் வந்துட்டோம், அதுக்கு அடுத்த ரேஞ்சாக போடுவாங்க. என்னென்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த இதை வைப்பாங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்சில் பார்த்தோம்னா சைனா வைப்பாங்க. சைனா, இந்த மாதிரியான டாஷ்கண்ட், இந்த மாதிரியான நாடுகளுக்கு சுற்றுலா வைப்பாங்க. அதுக்கு மேலே ப்ரீமியம் ரேஞ்சில் போகும்போது ஜப்பான் கூப்பிட்டு போகிறேன், கனடா கூட்டிகிட்டு போகிறேன், ஜெர்மனி கூப்பிட்டு போகிறேன், ஸ்விஸ், லண்டன், இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டூர் பேக்கேஜை காட்டுறது, டூர் பேக்கேஜை காட்டி உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வந்து ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா முறையானபடி திட்டமிடல் இருக்கணும். நீங்கள் கூட்டு போகிற நாடில் இப்போ என்ன கால சூழல் நிலவுது, அங்கே வந்து என்ன அரசியல் சூழல் நிலவுது. ஏன்னா இப்போ காங்கோ நாட்டுக்கெல்லாம் உடனடியாக போயிட முடியும், அங்கே என்ன அரசியல் சூழல் நிலவுதுன்னு பார்க்கணும். ஒரு இந்த மாதிரியான ஒரு கடற்கரை பகுதிக்கு இந்தோனேஷியாக்கோ இல்லை வியட்நாமுக்கோ போகிறீங்கன்னா அங்கே என்ன சூழல் நிலவுது, அங்கே காலநிலை எப்படி இருக்குது, இப்போ போனால் பாதுகாப்பாக இருக்குமோ அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும், இப்போ இந்த நிறுவனம் மாதிரி எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அவங்க டைரெக்டாக கூட்டு போகிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் கட்டிங்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய அந்த செலவை குறைக்கணும். அப்போ ஒரு வெண்டார் பார்ப்பாங்க, இருக்கிறதுல யார் எந்த வெண்டார் கம்மியாக கோட் பண்ணியிருக்கிறாங்க, இவர் தான் குறைஞ்ச விலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அப்போ அவரை பிடிப்பாங்க. அப்போ குறைஞ்ச விலைக்கு கூட்டு போகிறேன் என்ன பண்ணுவான், ஒரு தரமில்லாத ஒரு படகு நிறுவனத்தில் கூட்டு போகிறது, ஒரு தரமில்லாத ஒரு விமானத்தில் கூட்டிகிட்டு போகிறது, விலை மலிவாக இருக்கக்கூடிய தரம் இல்லாத ஒரு ஹோட்டலில் தங்க வைக்காது. இப்படி நிறைய நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தாய்லாந்து, புக்கெட்டு, இந்த ட்ரிப்பு போகிறவங்கலாம் பலர் ஏமாந்துருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க உயிரை இழந்திருக்காங்க, பலர் உடமையை இழந்துட்டு வந்திருக்காங்க, வெளியில் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இரவில் வந்து சங்கிலியை அறுத்துட்டு போயிட்டாங்க, பர்ஸை பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க, அவங்களாம் வெளியில் சொல்லாமல் இல்லாத ஒரு ட்ரிப்பாக, சேஃப்டி இல்லாமல் தான் இருக்கும். இதை வந்து நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிரெடிட் நோட்டாக கொடுக்கலாமே, 1 லட்ச ரூபா செலவாகுது தாய்லாந்து ட்ரிப்புக்கு அப்படின்னா அவங்க கிரெடிட் நோட்டாக கொடுக்கலாம்னா கொடுக்க மாட்டாங்க. அது கிரெடிட் நோட்டாக வேணும்னா 30,000 தான் தருவேன், நீங்கள் ட்ரிப்பு வேணால் எடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தங்கிட்ட போயிட்டு 30,000 ரூபா பணமாக வேணுமா இல்லை 1 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த டூர் வேணுமான்னு கேட்டால் டூரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தான் மக்கள் வந்து டூருக்கு போகிறது. ஏன்னா யாருமே இங்கே வந்து டூர் போகிற மனநிலையில் இங்கே தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. ஏதோ ஒரு 30,000 கிடைச்சா நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கும் போது இவங்க இதை மாதிரி ஒரு ஆசையை காட்டுறது. ஏன் இவங்க இப்படி ஆசையை காட்டுறாங்க அப்படின்னா, கிரெடிட் நோட்டாக கொடுத்தா அவங்களுடைய லாபத்தில் வந்து இது கம்மியாயிடும்.
இதே டூர் கூட்டிகிட்டு போனால் அது வந்து எக்ஸ்பென்சஸில் போயிடும். அப்போ இங்கே கிராஸ் ப்ராஃபிட்டில் இது வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாது, எக்ஸ்பென்சஸில் போயிருங்கிறதுக்காக தான் பல நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி டூர் கூட்டிகிட்டு போகிறது. இவங்களுக்கு நம்ம சொல்கிறது எல்லாம் ஒன்று தான், நிறுவனங்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி டூர் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட பாதுகாப்புக்கு கவனம் செலுத்தணும், அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரணும், அவங்களோட உயிருக்கோ உடமைக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி டூர் போகிறவங்களும் எந்த நிறுவனத்தின் சார்பாக நம்ம போகிறோம் அதை மட்டும் பார்க்காம அவங்க எந்த வெண்டார், எந்த ஒரு நிறுவனம் மூலியமா நம்மளை கூட்டிட்டு போறாங்க, எந்த டூரிஸ்ட் ஆபரேட்டர் நம்மளை கூட்டிட்டு போறாங்க, எந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய கால சூழல் எப்படி இருக்குது, இன்னைக்கு கடலுக்கு போறாங்கன்னா அன்னைக்கு வானிலை என்ன மாதிரி இருக்கு, நம்ம இது போலாமா வேணாமா அப்படிங்கிறது அவங்களும் யோசிச்சு பார்க்கணும். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 10 உயிர் பறிபோயிருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல். தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. இதுக்குன்னா அங்க போய் உடலை காயமடைஞ்சவங்களுக்கு ஒரு விரைவான சிகிச்சை கொடுக்கறதுக்கும், அந்த உடல்களை வந்து உடனடியாக மீட்டிங்கை கொண்டு வரதுக்கும், உயிரிழந்த அனைவருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அடுத்ததாக ஒரு செய்தி, திமுக வந்து மீண்டும் குதிரை பேரம் சம்பந்தமாக ஒரு வழக்கை வந்து ஆளுநர் அவர்கிட்ட வந்து கொடுக்க போகிறதாக தகவல் வெளியாயிருக்கு. ஆமாம், நாளைய தினம் திமுக தரப்புல இருந்து ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கரூர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், தாவேகா தரப்புலேருந்து என்னை வந்து அணுகுனாங்க, நீங்கள் வாங்க நம்ம கட்சிக்கு வாங்கன்னு அணுகியிருந்தாங்க, அதன் அடிப்படையில் நான் வந்து தாவேகாவுக்கு போனேன் அப்படிங்கிற ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதை ஒரு ஆதாரமாக வச்சு ஆளுநர்கிட்ட திமுக நாளைக்கு போய் புகார் வைக்க போகிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக நிறைய ஆதாரங்கள் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே திரு வைகோ அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். எல்லா ஊடகத்துக்கு முன்னாடியும் எனக்கு வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கே நின்னாலும் நான் ஜெயிக்க வைக்கிறேன், எங்கே வந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து பேசி தரேன் அப்படின்னாரு. அப்போ இது ஒரு பேரம் தான், நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற. இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசினதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு திமுக காரங்க ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. இல்லை, குதிரை பேரங்கிறது காசா மட்டும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இல்லை, எது சொன்னாலுமே குதிரை பேரம் தானே, காசு மட்டும்தான் கிடையாது. காசை தாண்டி இந்த உலகத்தில் என்னென்னமோ இருக்குது. என்ன சோஃபா போகுதோ, அது என்ன டீலோ, ஸோ அதுதான் நாளைக்கு வந்து புகாராக வைக்கிறாங்க. ஆனால் அடுத்ததாக தென்னிந்தியாவின் இசையரசின்னு அறியப்படுற பிரபல பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்கண்ணே. ஆமாம், தன்னுடைய 88வது வயதில் இசை அரசி அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் நேற்று உயிரிழந்திருக்காங்க. இது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு இசை உலகத்திற்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இசை பயணம். 1957 விதியின் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 தேசிய விருது, 10 நந்தி விருது, 33க்கும் மேற்பட்ட மாநில அரசோட விருது, இவ்வளோ விருதுகளை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பாடல்கள் எல்லாமே ஆண் குரலில் பாடுவாங்க, குழந்தையோட குரலில் பாடுவாங்க, பெண் குரலில் அந்த அஸ்கி வாய்ஸில் பாடுறதெல்லாம் ஜானகி அம்மாவுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி பாடுறது எல்லாமே. அப்போ அந்த பாடல் தன்னுடைய குரல்லையே நிறைய வெரைட்டி காட்டியிருப்பாங்க. ரசிகர்களால் மறக்க முடியாத, காலத்தால் அழியாத பல பாடல்கள் ஜானகி அம்மாள் பாடியிருக்காங்க. இப்படி அவங்களோட மென்மையான ஒரு பக்கத்தில் நம்ம பார்க்குறோம். இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காங்க, சாஃப்டான கேரக்டர், சாஃப்டான வாய்ஸ் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு போர்க்குணம் இருக்குது. என்னன்னா 2014 அந்த காலகட்டங்களில் வந்து மத்திய அரசு வந்து அவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, புறக்கணிச்சிட்டாங்க, எனக்கு விருது வேண்டாம், நான் கிட்டத்தட்டமாக 55 வருஷமாக பல்வேறு பாடல்கள் பாடிட்டு வரேன், ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பாரத ரத்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு எந்த ஒரு விருதுமே வேண்டான்னு புறக்கணிச்சாங்க. அந்த விருதே எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, தென்னிந்திய திரைக்கலைஞர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, மத்திய அரசு வந்து மத்திய அரசோட விருதுகள் எப்போவுமே அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு தைரியமாக அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 2017 வந்து பார்த்தோம்னா மைசூரில் ஒரு கலை நிகழ்ச்சி, அவங்களுடைய பாடல் இசை கச்சேரி வைக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் பாடி முடிச்சுட்டு கடைசியாக அறிவிக்கிறாங்க, இந்த மேடை தான் என்னுடைய கடைசி மேடை, இனிமேட்டு நான் பாடல் பாட போகிறதில்ல அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ரசிகர்களுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம், ஐயோ நம்ம இனிமேட்டு ஜானகி அம்மாவோட பாட்டை கேட்க முடியாதா அப்படின்னு. ஆனால் அடுத்த வருஷமே வேறு ஒரு படத்துக்கு கமிட் ஆகுறாங்க. அப்போ பத்திரிகையாளர்லாம் போய் கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் தான் பாடல் பாட மாட்டேன், நான் ஓய்வு பெற்றேன்னு சொல்லிட்டீங்களா, ஏன் இப்போ மறுபடியும் பாருங்கன்னு கேட்கும்போது, இல்லை கண்ணா, அந்த படத்தோட டைரக்டர் 2012 என்னை ஒரு முறை வந்து பார்த்துருந்தாரு, நீங்கள் என் படத்துக்கு பாடணும்னு. அப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால நான் வந்து அவர்கிட்ட இல்லை நான் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன், அடுத்த முறை கண்டிப்பாக நான் உனக்கு பாடுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் மறுபடியும் வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்னால் கொடுத்த வாக்கை மீற முடியல அப்படின்னு. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த அளவுக்கு ஒரு குழந்தை உள்ளம், சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் படித்தோம்னா நிறைய இருக்குது அவங்களுடைய நற்பண்புகள். அதனால தான் ஐயா வைரமுத்து அவர்கள் இன்றைக்கி ஒரு இரங்கல் போட்டுக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தாய்மையாய் தமிழாய் காதலாய் கருணையாய் கண்ணீராய் புன்னகையாய் எங்கள் வாழ்வோடு கலந்த பாட்டரசி உனக்கும் வர்ணமா,
நாதம் என் ஜீவனே என்றாயே உன் நாதம் இருக்கிறது ஜீவன் இல்லையே அப்படின்னு உருக்கமான ஒரு இரங்கல் பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி பல தலைவர்கள் வந்து இன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணன் அன்புமணி ராமதாஸ், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இரங்கல் கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் ஜோசப் அவர் வந்து இரங்கல் கொடுத்திருக்கிறாரு. மோடி முதற்கொண்டு நிறைய எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ் இசை உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்னா 96 படம் வந்தது. அதில் வந்து அவங்க ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தோம்னா த்ரிஷா மேடம் தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த படத்தோட கேரக்டரோட பேர் வந்து பார்த்தோம்னா எஸ் ஜானகி தேவி. அவங்க வந்து ஜானகியோட பாட்டை மட்டும்தான் பாடுவாங்க, வேற பாட்டே பாட மாட்டாங்க. அப்போ அந்த ஹீரோ வந்து அவங்க எப்போ பாடல் பாடினாலும் உருகிடுவார். அப்போ அவர் வந்து ஹீரோ வந்து விஜய் சேதுபதி ஜானகி அம்மாவை நேரில் சந்திக்க வைக்கிறாங்க. அப்போ ஜானகி அம்மாவும் த்ரிஷா மேடமும் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ அவங்க இவர் சொல்லுவார், உங்களோட பாடல் மட்டும் தான் பாடணும்னே. அம்மா சொல்லுவாங்க, ஏம்மா எல்லாரோட பாடல் நல்ல பாடலாக இருந்தால் எல்லாரோட பாட்டுலையும் பாடணும், என் பாட்டு மட்டும்தான் பாடுவேன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த குரலில் பாடிட்டு எங்கே என் பாட்டு ஒன்று பாடேன் அப்படின்பாங்க. உடனே த்ரிஷா மேடம் வந்து பாடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லைம்மா இந்த பாட்டை வந்து இப்படி பாடணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ வயதாகி அவங்களோட குரல் இன்னமும் வயதாகாமல் இருக்குது, அதே இளமையோடு அந்த குரல் இருக்கும். ஏன்னா அஸ்கி வாய்ஸ்லாம் பாடுவாங்க, அதெல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்கும். இனிமையாக அந்த குரலை நம்ம எப்போ கேட்க போகிறோமோ தெரியல. அம்மையார் ஜானகி அவர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை தினம் அரசியல் அரங்கத்தில் இணைவோம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து